கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பாடல் மூலமாக அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வேளையில் நாங்கள் முதலாவது பாடலாக அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி என்ற அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். அந்த பாடலோடு நாங்கள் தொடர்ந்து மற்ற காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போகலாம். கண்டிடலாமே அதில் வாரி வாரி நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவர் கூடி அந்த மாடடையும் கூடி நாடி பாலனை பணிந்திட பாடி பாரி 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 நாம் செல்வோம். பாரி 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 நாம் செல்வோம். சபையாராமத்திற்கு கிறிஸ்மஸ் என்றால் ஒளி. படைப்பின் முதல் ஒளியாக பரமன் உதிர்த்தது ஒளியின் வார்த்தை. இருளுக்குள் இளைப்பாறை கிடந்த பூமியை அந்த வெளிச்சச் சாவிதான் திறந்து வைத்தது. பைபிளில் முதல் நூல் ஒளியுடன்
ஆரம்பமாகிறது. பைபிளின் கடைசி நூலும் ஒளி வீசும் ஆண்டவரையே எழுதி வைத்திருக்கிறது. ஒளி வாழ்வின் துவக்கப்புள்ளி, இருளின் முற்றுப்புள்ளி. இருளின் அடர்ந்த சுவர்களில் வெள்ளை அடிக்க வெளிச்சத்தின் தூரிகைகள் மட்டுமே உதவுகின்றன. கிறிஸ்மஸ் ஒளியின் தினம். இயேசு என்னும் ஒரு துளி வெளிச்சம் பெத்லகேம் கந்தையில் கண்ணயர்ந்த தினம். இயேசு என்னும் ஒரு துளி வெளிச்சம் பெத்லகேம் கந்தையில் கண்ணயர்ந்த தினம். அந்த வெளிச்சத்தின் விளக்கு புல்லணையில் தீபமாய் எரிந்த தினம். அந்த வெளிச்சத்தின் விளக்கு புல்லணையில் தீபமாய் எரிந்த தினம். ஆதியும் அந்தமுமான அந்த ஒளி இரவின் ஜாமத்தில் விழித்தெழுந்த தினம். ஆதியும் அந்தமுமான அந்த ஒளி இரவின் ஜாமத்தில் விழித்தெழுந்த தினம். பாவத்தின் இருட்டு குகைகளில் புனிதத்தின் வெண்ணொளி வீச வந்த விண்ணவரின் தினம். பாவத்தின் இருட்டு குகைகளில் புனிதத்தின் வெண்ணொளி வீச வந்த விண்ணவரின் தினம். நானே ஒளி என்றார் இயேசு. ஒளி என்பது ஒளித்து வைக்கப்பட வேண்டியதல்ல என்றார். நானே ஒளி என்றார் இயேசு. ஒளி என்பது ஒளித்து வைக்கப்பட வேண்டியதல்ல என்றார். இயேசுவின் வருகை நம்பிக்கையற்ற இதயங்களில் நம்பிக்கை ஒளியாய் பாய்ச்சுகிறது. இயேசுவின் வருகை நம்பிக்கையற்ற இதயங்களில் நம்பிக்கை ஒளியை பாய்ச்சியது. இயேசுவின் வாழ்க்கை அறியாமையின் மனங்களில் வாழ்வின் ஒளியை வீசியது. இயேசுவின் வாழ்க்கை அறியாமையின் மனங்களில் வாழ்வின் ஒளியை வீசியது. இயேசுவின் போதனையின் பக்கங்களில் விண்ணக வெளிச்சத்தை வீசியது. இயேசுவின் போதனையின் பக்கங்களில் விண்ணக வெளிச்சத்தை வீசியது. இயேசுவின் புதுமைகள் வியப்பின் வெளிகளுக்குள் புதுமையின் வெளிச்சத்தை விளம்பியது. இயேசுவின் புதுமைகள் வியப்பின் வெளிகளுக்குள் புதுமையின் வெளிச்சத்தை விளம்பியது. இயேசுவின் மரணம் பாவத்தின் பாதாளங்களிலும் மீட்பின் மின்னலை வீசியது. இயேசுவின் மரணம் பாவத்தின் பாதாளங்களிலும் மீட்பின் மின்னலை வீசியது. இயேசுவின் உயிர்ப்பு அலகையின் உச்சந்தலையை இருளுக்குள் இறக்கியது. இயேசுவின் உயிர்ப்பு அலகையின் உச்சந்தலையை இருளுக்குள் இறக்கியது. கிறிஸ்மஸ் ஒளியின் தினம். பாதங்களுக்கு கீழ்ப்பரவும் இறைவார்த்தை ஒளி பாதங்களோடு புவி வந்த தினம். பாதங்களுக்கு கீழ்ப்பரவும் இறைவார்த்தை ஒளி பாதங்களோடு புவி வந்த தினம். இருளில் நடந்த ஜனங்கள் பேரொளியை கண்ட தினம். இருளில் நடந்த ஜனங்கள் பேரொளியை கண்ட தினம். ஒளியை பற்றி கொள்வோம், ஒளியை பெற்றுக்கொள்வோம். ஒளியை பற்றி கொள்வோம், ஒளியை பெற்றுக்கொள்வோம். ஒளியாகிய இயேசுவின் பிறப்பை பாமரராகிய நாமும் அவரை பணிந்திடுவோம். ஒளியாகிய இயேசுவின் பிறப்பை பாமரராகிய நாமும் அவரை பணிந்திடுவோம். ஒளியாகிய இறைமகன் இயேசு உங்களை ஒளியால் நிரப்ப வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒளியாகிய இறைமகன் இயேசு உங்களை ஒளியால் நிரப்ப வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி செபித்து இந்த ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். மண்ணுலகை மீட்க விண்ணுலகிலிருந்து வந்த விண்ணின் வேந்தனே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
பாவத்தில் வீழ்ந்து போன மனுக்குலத்தை பாவத்தின் அழிவிலே விட்டுவிடாமல் மனுக்குலத்தை மீட்கவென்று உம்மை தியாக பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் உலகத்தில் வந்தவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களின் இரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறீர். எங்களை தேடி வந்த நேசராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற மீட்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். உமது வழிகளிலே நடக்க கிருபை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் வார்த்தையாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, இந்த ஆராதனையை உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திலே வந்தவர்கள் வந்தவண்ணமாய் திரும்பாதபடி ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க நீ கிருபையாய் வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த இடத்திலே பாடுகிற பாடல்கள் யாவும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் விசேஷமாக இந்த சபைக்கென்று சொல்லி, சபையின் தேவைக்கென்று சொல்லி ஒரு மகன் எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஸ்பீக்கரை, 2 ஸ்பீக்கர்களை வாங்கி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் சுவாமி, இந்த ஆராதனைக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தேவைப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தபோது அவருடைய உள்ளத்திலே அது ஏவப்பட்டு அவருடைய அன்பளிப்பாக எங்களுக்கு ஒரு புதிய அந்த செட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த மகனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அந்த மகனை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவைகளெல்லாம் உமது நாம மகிமைக்காகவே பயன்படுத்தப்பட நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, மீதியாக இருக்கிற இந்த பாடல் ஆராதனையை உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுக செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்கேற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வழியில் நாங்கள் முதலாவது வேத பாடம் வாசிக்கிறோம். இறுதி கலக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நன்மையின்றி தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை சொல்லாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி, அருகில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கைவிடுவது போலவும் மக்களுமாக மகிழ்கிறார்கள். நீதியாளரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமக்கவில்லை. அவர்கள் தோழின் மீதிருந்த விழாக்களை அவர்கள் ஆரோக்கியின் கோலை குறித்து போட்டி அமைதியாய் யுத்தம் பண்ணுகிற வீரர்களுடைய ஆயுத வர்க்கங்கள் இரத்தத்தில் குழந்து உடுக்கும் அக்னிக்கு இடையாக சுட்டரிக்கப்பட்டது. தமக்கு ஒரு பாடகர் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோழி மீது இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை திருவரும், நித்திய பிதா, சமாதானத்தான் எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திறப்படுத்தி அதை முதல் கொண்டு பெண்களுக்கு நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்பாட்டில் படித்து அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனையில் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். பாட
புல் மீது பனி தூவும் காலம். விண்ணின் தேவன் மண்ணில் என்று மரியின் மடியில் வந்ததார். வான்தூத சேனைகள் பாடும் புல் மீது பனி தூவும் காலம். தேவதூதன் நின்று மந்தையாயர் வந்து நற்செய்தி கூறிட. தாவீதினூரிலே இரட்சகர் பிறந்தார். உனக்கும் எனக்கும் கிருபையே வானூத சேனைகள் பாடும் புல் மீது பனி தூவும் காலம். மூவரின்று நட்சத்திரம் கண்டு மகிழ்ந்து போற்றிட. பிள்ளையை கண்டு காணிக்கை தந்து புல்லனை பாலனை பணிந்தன. வானூத சேனைகள் பாடும் புல் மீது பனி தூவும் காலம். இங்கு மாடடையில் நின்று நம்மை கேட்கவே. உலகெங்கு செல்லுவோம் அவர் அன்பை கூறிட. ஒளியாய் பணிவாய் வாழ்ந்திடுவோம் வானூத சேனைகள் பாடும் புல் மீது பனி தூவும் காலம். சேனைகள் பாடும் புல் மீது பனி தூவும் காலம். விண்ணின் தேவன் மண்ணில் என்று மரியின் மடியில் வந்ததார். விண்ணின் தேவன் மண்ணில் என்று மரியின் மடியில் வந்ததார். வானூத சேனைகள் பாடும் புல் மீது பனி தூவும் காலம். முதலாம் அதிகாரம் 18-25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில்
அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. செட் பண்ணி வச்சுட்டாங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு செய்தருவாங்க. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். அவர் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதர் சொற்பிடத்தில் அவனுக்கு காட்டப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உடைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவர் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆமென். சபையார் முடிந்திருந்து அடுத்த பாடலை பாடுவோம். காலை உள்வரை கடந்து கொள்கிறேன். மன்னவனே உம்மாதயவாம் தயவே இருள் வேளையில் ஏழை கோலமதாரில் வந்தது மன்னவனே மாதயவாம் தயவே மாசனத்தில் அமுதர்கள் மத்தியிலே இவ்வுலகில் சிம்மாசனத்தில் அமுதர்கள் மத்தியிலே நீ திருக்காமல் மானிடனான மாதயவாம் தயவே மாதயவாம் தயவே ஏழை கோலமதாரில் வந்தது மன்னவனே மாதயவாம் தயவே அவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் அவனுக்கே மகிமை மண்ணில் சமாதானம் மாதயவாம் தயவே மாதயவாம் தயவே ஆரிருள் வேளை கடுகொளி நீர் ஏழை கோலமதாரில் வந்தது மன்னவனே மாதயவாம் தயவே ஆரிருள் வேளையில் கடுகொளி நீர் வேளை கோலமதாரில்
தயவாம் தயவே. இப்பொழுது ஸ்காப்ரோ திருச்சபையினர் பாடலை பாடுவார். நம் மீது வைத்த அன்பை காட்டிட தம் குமாரனை எம் பாவம் போக்க மானிடராக அனுப்பிய இந்நாளை நினைத்து அவரை புகழ்ந்து உற்சாகமாக பாடுவோம். வார்த்தையாக இருந்த தேவனே மாம்சமாகி குமாரனாய் உலகில் வந்தாரே. பிதாவினே சுதனான மைந்தனே மண்ணோரை வீழ்த்திடவே அவதரித்தாரே. இம்மானுவேலனை பணிந்திடுவோம், ஆடிக்கொண்டாடுவோம், போற்றி ஆர்ப்பரிப்போம். இம்மானுவேலனை பணிந்திடுவோம். என் வாழ்வில் மீட்பர் இயேசு வந்ததா, என் வாழ்வில் மீட்பர் இயேசு வந்ததா. பாடிக்கொண்டாடுவோம், போற்றி ஆர்ப்பரிப்போம். இம்மானுவேலனை பணிந்திடுவோம், பாடிக்கொண்டாடுவோம், போற்றி ஆர்ப்பரிப்போம். இம்மானுவேலனை பணிந்திடுவோம். அன்பை காட்டிட தந்தாரே தம் குமாரனின் பலியாக. வந்துதிக்காரை பூவில் மனவுருவாக ஆடிக்கொண்டாடுவோம், போற்றி ஆர்ப்பரிப்போம். இம்மானுவேலனை பணிந்திடுவோம், ஆடிக்கொண்டாடுவோம், போற்றி ஆர்ப்பரிப்போம். இம்மானுவேலனை பணிந்திடுவோம். ஆதியில் வார்த்தையாக இருந்த தேவனே மாம்சமாகி குமாரனாய் உலகில் வந்தாரே. உயரமா இருக்கு அவைகளுக்கு அப்படித்தான். இந்த மைக் வந்து அப்படி முழுவதையும் பார்ப்போம். அதான் உயரம் இல்லை கூடுங்க மைக் தூரமாக தெரியாது. ரைட் எல்லாம் ரெக்கார்டிங் தான் வருது. இம்மானுவேலனை பணிந்திடுவோம், ஆடிக்கொண்டாடுவோம், போற்றி ஆர்ப்பரிப்போம். இம்மானுவேலனை பணிந்திடுவோம். என்
பாரினிலே பாலகனாய் உதித்தார். வாரும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். வாரும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். பாவியை காக்க பாரினிலே தெய்வம் வானாரே. மாளும் பாவியை காக்க பாரினிலே தெய்வம் மனுவானாரே. கர்வான் பாடுகின்றாரே, நலை தூதித்து வாழ்த்துகின்றாரே. நகன் பாரினிலே பலகனாயுதித்தார். ஆரும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். ஆரும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். தேடி பணிந்து கொண்டாரே, ஞானியரும் இன்பம் கொண்டாடுறாரே. தேடி பணிந்து கொண்டாரே, ஞானியரும் கொண்டாடுறாரே. ஊரகாலும் மாதவன் அன்பை ஆளுவோம். வாரும் மகன் பாரினிலே பலகனாயுதித்தார். வாரும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். வாரும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். மேகம் வேண்டாம் வந்து நீர் பாரும், சொந்தம் போலம்மை தேடி வந்தாரே. தேகம் வேண்டாம் வந்து நீர் பாரும், சொந்தம் போலம்மை தேடி வந்தாரே. மந்தை கூடிலும் தந்தையுடையும் விந்தையிதனை நீர் சிந்தித்து பாரும். மகன் பாரினிலே பாலகனாயுதித்தார். ஆரும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செல்லிடுவோம். மாறும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். அறிவும் செல்வ சிறப்பும் கொல்லா பாவப்பே வெல்லுமோ சொல்லும். அறிவும் செல்வ சிறப்பும் கொல்லா பாவப்பேயை வெல்லுமோ சொல்லும். நனை மீது பாலனாய் வந்த நல்ல நாதர் இயேசு செய்தாரே பாரும். என் பாரினிலே பலகனாயுதித்தார். நாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். பாரும் நன்னாளிதிலே பாடி பணிந்து அஞ்சலி செய்திடுவோம். நாலாவது வேத பாடம், போத் பைபிள்.
scripture reading is Luke chapter 1, verses 39 to 56. Luke chapter 1, verses 39 to 56. At that time, Mary got ready and hurried to a town in the hill country of Judea, where she entered Zechariah's home and greeted Elizabeth. When Elizabeth heard Mary's greeting, the baby leaped in her womb, and Elizabeth was filled with the Holy Spirit. In a loud voice she exclaimed, "Blessed are you among women, and blessed..." Hallelujah, hallelujah.
அந்நாட்களில் உலகமங்கு பொலிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரோனி என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதி கொள்ளும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் போரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் உள்ளே துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உணர்ந்திருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். இதை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இப்பொழுது பிராம்டன் சர்ச் ஸ்கொயர் பாடலை பாடுவார்கள்.
விழிவழியாயோ நல்லம் அழகாகவே பிறந்தீரே அன்பின் உறவாகவே பிறந்தீரே விண்ணகனிலவோ தேவனின் மனமோ இப்பூவில் உதித்ததுவோ பனிவிழும் இரவில் மழலை குரலோ எங்கெங்கும் ஒலித்ததுவோ ஒளிகள் வீரராய் பூவுலகில் வந்தாரே வாயில் போக்க மையம் வந்தாரே மனதில் மலராய் பூவுலகில் வந்தாரே மனதில் போக்க மண்ணில் வந்தாரே தூதர் பாடிட பாடனார் வந்தாரே ஆயர் வழங்கிட தேவன் வந்தாரே மழலை உருவிலே மன்னவரும் வந்தாரே மனதில் நீக்கவே விண்ணகனிலவோ தேவனின் மனமோ இப்பூவில் உதித்ததுவோ பனிவிழும் இரவில் மழலை குரலோ எங்கெங்கும் ஒலித்ததுவோ. மானிடரை மீட்பதற்காக ஏழ்மை கோலமெடுத்த இந்நாள் அவரை இரட்சகராக மீட்பராக பாடுகிறோமா? மாட்சிமை சிறந்தவரே மானிடரை மீட்கவே தம் மகிமையை இழந்தவரா மண்ணில் உதித்தவை தேவனே உம்மை போல தேவன் இல்லை உம்மை போல ராஜன் இல்லை இயேசுவே இரட்சகரே இயேசுவே மீட்பின் மாந்தரின் துயர் நீக்கவே விண்ணை விட்டு மண்ணில் வந்த விண்ணின் நாயகனே இயேசுவே இரட்சகரே இயேசுவே மீண்டும் வரப்போகிறார். ஆனால் இம்முறையோ எளிமையான பாலம் போல் அல்ல, ராஜாதி ராஜாவா சேனைகளின் தேவனா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானதா பிரமிக்கத்தக்கவரா சீக்கிரம் வரப்போகிறார். முழங்கால்கள் யாவும் முழங்கிடும் முகமுகமாய் உம்மை காண்கையில் யாவும் அறிக்கை செய்யும் இயேசுவே தேவன் என்று. இயேசுவே இரட்சகரே
மகிமை இழந்தவரா மண்ணிலும் தேவனே மாட்சிமையில் சிறந்தவரே மானிடரை மீட்கவே தம் மகிமை இழந்தவரா மண்ணிலும் உம்மை போல் வேறு தேவன் இல்லை உம்மை போல் வேறு ராஜன் இல்லை இயேசுவே ரட்சகரே இயேசுவே மீட்பின் காரணரே இயேசுவே ரட்சகரே இயேசுவே உம்மையே உயர்த்திடுவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாங்க. இந்த நாள்ல பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற முதல் வசனம் எழுப்பி பிரகாசி முன்னோடி வந்திருக்கிறது. அதுதான் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கிறது. எனவே தேவன் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியாய் வந்த தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று. எனவே கிறிஸ்துமஸ் ட்ரீயா இருக்கலாம், வெளியில் அலங்காரமா இருக்கலாம், இயேசு பிறந்த நாளை கொண்டாடு இந்த வேளையில கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல பிறகு உலகத்துக்கு நாம வெளிச்சமா இருக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று. அவர் எப்படி உலகத்துல வெளிச்சமா வந்தாரோ அது போல அவரை ஆராதிக்கிற நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நாங்களும் உலகத்துக்கு இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாய் மாறணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேக ஜனங்கள் இந்த இடத்துல கூடி வரணும். ஆராதிக்கிற சபையா இருக்கலாம், நாங்கள் கூடுற சபையா இருக்கலாம், ஜனங்கள் பெருகிற சபையாக மாற வேண்டும். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை நாம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று தேவனை கனம் பண்ணி ஜெபம் பண்ணி வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான வழியில் உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை கூடி உங்களை ஆராதிக்கத்தக்கதாய் உங்களுடைய பிறப்பை நினைவு கூறும்படியாக எங்களை அழைத்து இந்த இடத்துல உங்களுடைய நாமத்தை உயர்த்த கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகவலை இந்த இடத்துல உங்களுடைய கருத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமாய் எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாக கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த பாடுகள் நிறைந்த இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த சாபம் நிறைந்த உலகத்துல உமக்கென்று இந்த உலகத்திலிருந்து அந்தக்கார இருளிலிருந்து ஆண்டவரை விடுதலை செய்த தெய்வம், உமக்கென்று எங்களை வாழ வைத்த தெய்வம், எங்களை பேசோலை அழைத்த தெய்வம், இந்த வேளையில் உங்களுடைய கரத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் உங்களுடைய பரிசுத்த கரம் ஒவ்வொருவரும் அமரும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் பேசின ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை இந்த நாளில் எங்களுக்கு 10, 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் இந்த உலகத்தில் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய் நாங்கள் போகும் பொழுது ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் எங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய முக பிரகாசம் எங்களில் பிரகாசிக்கத்தக்கதாய் எங்களை பிரகாசிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்குள்ளாக எங்களை பேசுங்க. குறை உள்ளவர்களா இருக்கலாம், வியாதி உள்ளவர்களா இருக்கலாம், பலவீனமானவர்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த மாத வேலையில உங்களுடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரை நீங்கள் இடைப்படும்படியாக பலவீனமான சரீரம் பலனடையத்தக்கதாக, வியாதிகள் மறையத்தக்கதாக, சுகம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரை வரும் நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே நான்காம் மிருகத்துக்கு ஒப்பான பலத்தோடு இந்த உலகத்தில் அநேகருக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று இந்த உலகத்தால் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தை கொடுக்க போகிற தாசனை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். சபை போதகரை குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்க. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கத்தக்கதா. கர்த்தாவே, ஊழியக்காரன் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை நீங்க அங்கீகரிக்கக்கூடியதாக சொல்லிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஆண்டவரை உயர்த்திய பாடலை கடைசியாக பாடினார். லிஃப்ட் அப் ஹிஸ் ஹோலி நேம், தி ஒன்லி நேம். முழங்கால்கள் முடங்கும், நாவையாமம் கர்த்தர் என்று அறிக்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
ஒரு விசை எழுந்து நின்று கர்த்தரை நாம் துதிப்போமா? அவர் சீக்கிரமாக வரப்போகின்றார். உலகத்திலே பல விதமான காரியங்கள் நடந்தாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். அவர் உயர்த்தப்படத்தக்கவர், மகிமைக்கு பாத்திரர். ஆகவே கனத்துக்குரிய தேவனை ஒரு விசை நாம் துதிப்போம். உலகம் முழுவதும் சிருஷ்டித்த சகல தேவனுக்கு முன்பாக அவர் வருகையிலே முழங்கால்களை முடக்கி அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். There is none will escape. Everyone will bow down before him, will worship him. He is worthy of all praise. Open it. அழைத்து தோழியும் சுமக்க ஆயே நண்பர்
இயேசு மழலையாய் மலர்ந்துள்ளார், மழலையாய் மலர்ந்துள்ளார். காலம் கடந்தவர், கடவுளாய் இருந்தவர், தூதர்கள் சூழ்ந்திடும் அரியணை அமர்ந்தவர். ராஜமணி தேவராஜ்யத்தேன் ஜீவமணி சீராயோ வந்து ஜீவகோடி நேசமணி தாசத்தேர் மனுஷனாரே உருவானாரே மானிய சேர்த்த திருவாளகனார் மனுவானாரே உருவானார் மாநிலத்தே சிறை காலமானார் ராஜாதீ ராஜமணி சந்தோஷம் சுர சந்தோஷம் கரணானமே ஸ்ரீய சந்தோஷம் நர சந்தோஷம் நிர சந்தோஷம் கரணானமே இந்தையனாக வேந்த கொணாக இந்தையனாக மனிதனாக வேண்டி வந்தார் நரிபாலகன் ராஜாதி ராஜமணி தேவமணி சீராயோலகத் வந்த ஜீவ கோடைகள் நேசமணி அணுருவானா மரிசுதனான் மாநிலத்தே சிறு பாலகனாய் மறுவான் மரிசுதனான் மாநிலத்தே சிறு பாலகனாய் ராஜாதி சுபமங்களம் யமங்களம் மானவேகி மங்களம் சுபமங்களம் இங்கிதமாய் சுந்தரமாய் இங்கு வந்தார் மனுபாலகனாய் இங்கிதமாய் சுந்தரமாய் இங்கு வந்தார் மனுபாலகனாய் ஓ ராஜாதே ராஜமணி தேவமணி By all the busyness of this season, forgive us, God. Grant us the simple wonder
of the shepherds, the intelligent courage of the Magi, and the patient faith of Mary and Joseph, that we may journey with them to Bethlehem and find the good news that a child was born for us. Now, in the quiet of our hearts, Lord, we ask that you make us ready for his coming. As we've heard of his light and life, the joy and unity and hope, we ask that you make these things true in us and through us, that we would be a light to this world. We pray these things in Jesus' name. Amen. Now hear God's blessing on you as you go forth from Romans 15, verse 13. May the God of hope fill you with all joy and peace in believing, so that the power of the Holy Spirit may abound in hope. Amen and amen. Please continue standing as we sing Silent Night. Silent night, holy night, all is calm, all is bright, round your virgin mother and child, holy infant so sleep in heavenly peace. Sleep in heavenly peace. Silent night, holy night, shepherds spread at the side, glory stream from heaven above, heavenly hosting, hallelujah. Christ the Savior is born. Christ the Savior is born. Silent night, holy night, Son of God, love your light, radiant beam from heavenly face, make the common giving grace. Jesus, Lord, and thy blood. Jesus, Lord, and thy நான் முன்பு கலெக்ஷன் இருக்கிறது அந்த பின்னாடி அழைக்கிறது அதிலே ஸ்நாக்ஸ் இருக்கிறது இந்த எனக்கு எதிரே காண்போது செல்லுமாறு யாவையும் நாங்கள் எல்லாரும் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.